இதுக்கு ரக்ஷித் செட்டி தரப்புல இருந்துமே வந்து ராஷ்மிகா மந்தனாவை தொல்லை பண்ணாதீங்க, இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சொல்லியிருந்தாரு. ராஷ்மிகா மந்தனாவுமே வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி யாரும் பேச வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஒரு பக்கம் வந்து அறிக்கை ஒன்று வந்து கொடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே இந்த மேரேஜை வச்சு நிறைய விமர்சனங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து வந்துட்டே தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா வந்து கீதா கோவிந்தம் படத்துல விஜய் தேவர்கொண்டா வந்து ராஷ்மிகா மந்தனா மீட் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அது மட்டும் இல்லாம பொது நிகழ்ச்சிகள், அதாவது வந்து இப்போ பிரஸ் மீட் மாதிரி இல்ல மூவி ப்ரமோஷன் மாதிரி அந்த இடத்துக்குலாம் வரும்போது இவங்க 2 பேர் வந்து ரொம்ப அழகா இருக்கே, இவங்க கண்டிப்பா வந்து டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்த போட்டோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனிச்சு. இந்த ரூமர்ஸ்க்குலாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து ராஷ்மிகா மந்தனாவுக்கும் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து இருந்தாங்க. இப்போ சடனா வந்து ராஷ்மிகா மந்தனா இப்படியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கடந்த 8 வருஷமா வந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குறி வச்சு வாண்டடாவே ஒரு ஊடகமோ அல்லது வந்து ஒரு தனி நபரோ வந்து எனக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வந்து அடுத்தடுத்து வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லாத விஷயத்தையும் சொன்ன மாதிரி திருச்சி அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தை வந்து என்னால டாலரேட்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்புல அவங்க ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க.